மன்னார் தீவு பகுதியில் புதிதாக 2ஆம் கட்டமாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னார் மதவாச்சி பிரதான வீதியூடாக கொண்டுவரப்பட்டிருக்கும் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகரிற்குள் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இன்றைய தினம் காலை மன்னாரில் அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாரின் ஏற்பாட்டில் 2வது நாளாக இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்கும் வகையில் மன்னார் நகர பகுதியில் உள்ள ஒரு சில உணவகங்களை தவிர அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. மீனவர்கள் கடற்சொல்லுக்கு செல்லாத குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் மன்னார் தீவிற்குள் 2ஆம் கட்ட காற்றாலை திட்டங்களுக்கான மூலப்பொருட்கள் எதுவும் தீவு பகுதிக்கு கொண்டு வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளாக இன்று இடம்பெற்று வருகின்ற குறித்த அமைதி போராட்டத்தில் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார், அருட்தந்தையர்கள், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மீனவ அமைப்புகள், வர்த்தகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் மன்னார் சவுத் பார்க் பகுதியில் உள்ள வீதிகள் நேற்றைய தினமிரவு காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை கொண்டு வருவதற்கு ஏற்ற வகையில் திடீரென புனரமைப்பு செய்யப்பட்ட நிலையில் மக்களின் எதிர்ப்பு காரணமாக குறித்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்று மண் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட தொடர் போராட்டத்தின் 3வது நாளாக மக்கள் எழுச்சியுடன் கூடிய போராட்டத்தில் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட வர்த்தக சங்கத்தினரும் அதேபோல் மீனவ சங்கங்களும் தங்களது தொழில்களை கடைகளை அடைத்து நமக்கு ஒரு நாள் ஆதரவை தந்திருக்கின்றன. அதே போல சிறு சொற்ப எண்ணிக்கையில் ஆரம்பித்த போராட்டம் இன்று நீங்கள் பார்க்கும் பொழுது இருக்கும் வெளிப்பட்டு மக்கள் எழுச்சியாக மக்களுக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக குரலாக ஓங்கி அளித்திருக்கிறது. இதில் அருட்தந்தையர்கள், பொது அமைப்புகள், அதே போல பல அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அதே போல் மக்கள் அனைவரும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு வழி சேர்த்து எமது மண்காக்க உதவும்படி அனைவரும் தாழ்வுகிறது. நான் ஜேம்ஸ் ஜெயசுதாசன், மன்னார் நகரசபையினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். முதற்கண் நாங்கள் இந்த மன்னார் நகரத்தினுடைய வர்த்தக பிரமுகர்களுக்கு எங்களுடைய தலை சிறந்தாழ்த்திய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல குறைபாடுகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் இன்றைக்கு கடைகளை பூட்டி எங்களுடைய இந்த முயற்சிக்கு தங்களுடைய ஆதரவை தந்திருக்கிறார்கள். உண்மையாகவே எங்களுடைய மன்னார் தீவும் அல்லது மன்னார் மாவட்டமும் வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அதற்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த காற்றாலை, அந்த மன்னகலு போன்ற திட்டங்கள் இந்த மன்னார் தீவிலும் மன்னார் மாவட்டத்திலும் அது நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த மன்னார் மக்கள் வாழ முடியாத ஒரு சூனிய பிரதேசமாக, அழிவுள்ள ஒரு பிரதேசமாக மன்னார் தீவும் மன்னார் மாவட்டமும் மாறிவிடும். ஆகவேதான் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் கடந்த 3 நாட்களாக குறிப்பாக மன்னார் பிரஜைகள் குழுவுடைய தலைமையிலே வழிநடத்தலிலே
மன்னாரினுடைய மக்களாக நாங்கள் இந்த இடத்திலே நின்று ஒருமித்தவர்களாக இரண்டு அழிவுகரமான இந்த செயற்பாடுகளையும் மன்னாரில் இருந்து உடனடியாக நிற்பாட்ட வேண்டும் என்று சொல்லி அது மேலக ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த திட்டங்களை நீங்கள் மன்னாரிலிருந்து நீங்கள் நிற்பாட்டும் வரை எங்களுடைய இந்த போராட்டம் அகிம்சை ரீதியான இந்த போராட்டம் தொடரும். இதை யாரும் தலையிட்டு இதை எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் இது மக்கள் போராட்டம், வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைமையில ஒரு போராட்டம். இதற்கு நாங்கள் மௌனமாக இருப்போமாக இருந்தால் இந்த மன்னார் தீவும் மன்னார் மாவட்டமும் மௌனித்து மக்கள் வாழ முடியாத ஒரு சூனிய பிரதேசமாக மாறிவிடும். வணக்கம், நான் மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர். என் பேர் முகமது ஆலம். குறிப்பாக இன்றைய தினம் காற்றலை மின் கோபுரம் அமைத்தல் தொடர்பான மக்களுக்கு மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மன்னாரில் நடைபெறுகின்ற தீவுக்குள் நடைபெறுகின்ற இந்த காற்றலை மின்சார திட்டம், அதே போன்று கனிய மணல் அகழ்வு திட்டங்கள் போன்ற திட்டங்களால் மன்னார் வாழ் மக்கள், தீவில் வாழ் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த திட்டங்கள் மக்கள் கருத்தறியாமல் மக்களுக்கு விரோதமான செயற்பாடாகவே இந்த மக்கள் காண்கின்றார்கள். நீண்ட காலமாக நாங்கள் மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதற்கான எங்களது எதிர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அதற்காக வருகின்ற சேர்மன்கள், அதாவது அதுக்கு இருக்கின்ற பொறுப்புதாரிகளாக இருக்கின்றவர்கள் இத்திட்டம் மன்னாரில் நடைபெறாது, இனிமேல் நடத்த நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று பல வாக்குறுதிகளை கூறிய போதிலும் இந்த திட்டம் தொடர்பாக நாளாந்தம் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. இதனால் தொடர்ச்சியாக தீவு மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தற்போது வீதியில் இறங்கக்கூடிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திட்டத்தை ஆரம்பித்து அல்லது செயற்படுத்துகின்ற முகவர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், சேர்மனாக இருக்கட்டும், மன்னார் அபிவிருத்தி குழு சேர்மனாக இருக்கட்டும், அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் எல்லாமே இன்று பொய்யாகி இருக்கின்றது. எனவே மக்கள் இன்று வீதியில் இறங்கியிருக்கின்றார்கள். மக்கள் மாத்திரமல்ல, பல தொழில்கள், அதாவது இன்று கடைகளை பூட்டி தொழில்களை நிறுத்தி கடற்தொழில்களை நிறுத்தி இந்த மக்கள் வீதியில் உட்காரக்கூடிய நிலை இன்று தோன்றியிருக்கின்றது. இது எத்தனை காலத்துக்கு நீடிக்கப் போகின்றது என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே உரிய தரப்பினர் மக்களுக்கான சரியான வாக்குறுதிகளை அளித்து இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த வேலை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மன்னார் தீவிலே காற்றாலைகளை அமைக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டமானது மக்களை பாதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த காற்றாலை அமைக்கின்ற இந்த திட்டத்துக்கு நாங்கள் எந்த வகையிலும் மன்னார் பொதுமக்களாகிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த திட்டத்தினூடாக பலவிதமான பாதிப்புகளை இந்த மன்னார் தீவு எதிர்கொள்ள இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் 2-3 வகையாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். ஒன்று, மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இரண்டாவதாக, சட்டபூர்வமாக நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டிலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். கொழும்பில் உள்ள சட்டத்திறன்களின் ஊடாக சுப்ரீம் கோர்ட்டிலே ஒரு தடை உத்தரவை, இந்த நிகழ்ச்சி திட்டத்தை, இந்த ப்ரொஜெக்டை மேற்கொண்டு செய்யாமல் இருப்பதற்குரிய தடை உத்தரவை கேட்டு நாங்கள் அதற்குரிய வழக்கு தாக்கல் செய்கின்ற நடவடிக்கைகளிலே மேற்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகளோடும் அரசியல் தலைவர்களோடும் இது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஜனாதிபதியோடும் சரி, பிரதம மந்திரியோடும் ஏனைய துறைசார் அமைச்சர்களோடும் இது சம்பந்தமாக பேச்சுக்களை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த 3 வழிகளிலே எங்களுடைய இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்கின்றது. மக்கள் போராட்டம், இரண்டாவதாக சட்ட நடவடிக்கை, மூன்றாவதாக சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை. அவை இந்த அடிப்படையிலே இந்த 3 முனைகளிலே எங்களுடைய இந்த எதிர்ப்பு போராட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொண்டு, மக்கள் எல்லோரும், மன்னார் வாழ் மக்கள் எல்லோரும் ஓரணியாக ஒன்று திரண்டு இந்த எதிர்ப்பு போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக மன்னார் பிரதேச சபையை சேர்ந்த 21 பிரதேச சபை உறுப்பினர்களும் இந்த
கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமானது எதிர்கால சந்ததியரை எவ்வாறு காப்பாற்றப் போகின்றோம் என்ற துணிப்பொருளில் நாங்கள் இந்த பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த காற்றாலை மின்சாரத்தை தடுக்குகின்ற நோக்கம், இந்த பயணமானது நாங்கள் அரசுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ எதிரான போராட்டம் அல்ல. இந்த திட்டத்துக்காக எதிரான போராட்டம். இந்த திட்டமானது, இந்த திட்டம் மன்னார் மாவட்டத்தில் இந்த மன்னார் தீவுக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தால், ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்வாங்கப்பட்ட இந்த திட்டத்தின் ஊடாக இந்த மன்னார் தீவு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த காற்றாலை மின்சாரம் அமைக்கப்படுகின்ற பொழுது இன்னும் பல அசௌகரியங்களை எமது மன்னார் தீவு மக்கள் எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாக எதிர்காலத்தில் எதிர்வருகின்ற 7ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாக ஒரு பிரேரணையை கொண்டு வந்து இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக தடுப்பதோடு எமது மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று இந்த வேளையில் எங்களது சகோதரர்களுக்கும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்காக கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.